கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு தக்காளி வரத்து அதிகரித்ததன் காரணமாக நேற்று 100 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ தக்காளி இன்று 70 முதல் 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதுகுறித்து கோயம்பேடு சந்தையில் இருந்து நமது செய்தியாளர் லாவண்யா அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். தக்காளியின் விலை கிலோவிற்கு 70லிருந்து 80 ரூபாய் அளவில் இன்று விற்கப்படுகிறது. தக்காளியின் வரத்து தமிழகத்தில் குறைந்திருக்கும் காரணத்தினால் இந்த விலையேற்றம் இருப்பதாக வியாபாரிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இயல்பாகவே கோயம்பேடு சந்தைக்கு தக்காளியின் வரத்து ஒரு நாளைக்கு 90லிருந்து 100 லாரிகள் வரையில் தக்காளி வரும். ஆனால் தற்பொழுது வரத்து குறைந்திருக்கும் காரணத்தினால் 40லிருந்து 50 லாரிகள் மட்டுமே வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் விளைச்சல் இல்லாத காரணத்தினால் பல்வேறு மாநிலங்களை இதற்காக நம்பி இருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாகவே தக்காளியின் விலை சற்று அதிகமாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தின் விளைச்சல் ஆடி மாதம் தொட்டே தொடங்கும் என்ற காரணத்தினால் அப்பொழுது தக்காளியின் விலை சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு காய்களின் விலைகளும் தற்பொழுது உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக பீன்ஸின் விலை கிலோவிற்கு 100 ரூபாயும், அதே போன்று முருங்கைக்காயின் விலை கிலோவிற்கு 80 ரூபாய் போன்று உயர்ந்திருக்கிறது. இது போன்ற விலை ஏற்றத்தினால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.